தெய்வீக நேரம் சேனல் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். நம் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் பல இன்னல்களுக்கு தீர்வாக ஒரு நாள் உண்டு என்றால் அது பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மாதங்களில் கடைசி மாதமான பங்குனியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையும் ஒரு புண்ணிய நாள். பங்குனி உத்திரம் ஆன்மீக ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாளாகும். ஏன் இந்த நாள் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது? வீடியோவை கடைசி வரை பாருங்க. பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. பங்குனி உத்திரத்தின் முக்கிய சிறப்புகள்: தெய்வீக திருமணங்கள். இந்த நாளில் தான் சிவன் பார்வதி, ராமன் சீதை, முருகன் தெய்வானை மற்றும் ரங்கநாதர் ஆண்டாள் ஆகியோரின் திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. இது திருமணங்களின் திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது. மும்மூர்த்திகளும் தேவர்களும் இந்த நாளில்தான் இல்லற வாழ்வை மேற்கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. கல்யாண விரதம். திருமண தடைகள் நீங்கவும் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் கன்னிப்பெண்கள் இந்த நாளில் கல்யாண விரதம் மேற்கொள்வது வழக்கம். அவதார தினம். முருகப்பெருமானின் தேவியான வள்ளியின் அவதார தினமும் ஐயப்ப சுவாமியின் அவதார தினமும் இந்த நாளில்தான் அமைந்திருக்கிறது. லக்ஷ்மி கடாட்சம். மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து அவதரித்த நாளாகவும் அவர் மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் பாக்கியம் பெற்ற நாளாகவும் இது போற்றப்படுகிறது. பாப விமோசனம். இந்த நாளில் புனித நீர்நிலைகளில் நீராடுவதும் நீர்மோர் தானம் செய்வதும் மிகுந்த புண்ணியத்தை தரும். வழிபாட்டு முறைகள். முருகன் வழிபாடு. இந்த நாளில் தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும், குறிப்பாக அறுபடை வீடுகளில் தேரோட்டம் மற்றும் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெறும். காவடி எடுத்தல். பக்தர்கள் விரதமிருந்து பால்குடம் எடுத்தல், காவடி எடுத்தல் மற்றும் பாத யாத்திரை செய்வது வழக்கம். குலதெய்வ வழிபாடு. பலருக்கும் பங்குனி உத்திரம்தான் குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. குடும்பத்தோடு குலதெய்வம் கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபடுவது மரபு. தத்துவார்த்தமான கருத்து. பௌர்ணமி நிலவு. இந்த நாள் பௌர்ணமியோடு வருவதால் நம் மனதில் உள்ள இருள் நீங்கி ஞானம் பிறக்கும் என்பதையும் குறிக்கிறது. ஒற்றுமை. பிரிந்திருக்கும் தம்பதிகள் மீண்டும் இணையவும் திருமண தடைகள் நீங்கவும் இந்த நாளில் இறைவனை வேண்டுவது பெரும் பலனை தரும். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த பங்குனி உத்திர நாளில் இறைவனின் அருளை பெற்று வாழ்வில் நல்ல வளம் பெறுவோம். நீங்கள் எந்த கோவிலுக்கு செல்ல போகிறீர்கள் அல்லது வீட்டில் எப்படி வழிபடப் போகிறீர்கள் என்பதை கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நமது தெய்வீக நேரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும். தொடர்ந்து இதுபோல பல சுவாரஸ்யமான பல அரிய ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். எல்லோருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். ஓம் சரவணபவ. முருகா போற்றி, சண்முகா போற்றி.